வணக்கம் சார். வணக்கம் சைமன். லேடி சூப்பர் ஸ்டாராக எப்போயிலேருந்து இருக்காங்களோ அப்போயிலேருந்து ஒரு காமான ஒரு இதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு வெளுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா சார்? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 3 பக்க அறிக்கை. அந்த அறிக்கை ஒட்டுமொத்தமாக நயன்தாராவுடைய மனக்குமுறலை வந்து அந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத்தனையும் வந்து 19 கிடையாது. ஒரு சாரர் மீது, குறிப்பாக தனுஷ் மீது கொட்டி குமரியாச்சு. தனுஷோடைய இன்னொரு முகம் இது தாங்க, நீங்கள் பார்க்குற முகம்லாம் வேறன்னு நயன்தாராவே சொன்ன பிறகு அப்புறம் என்ன அது? தனுஷ் சார்பில் நாம் வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டராக நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி இதுவானது, எப்படி நடக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து வெளுன்னு வெளுத்துட்டாங்க. இந்த வெளுன்னு வெளுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய திருமணத்திற்கான அந்த திருமண நிகழ்ச்சியை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த ஓடிடி தளத்தில் அதை வந்து ஒரு எடிட் பண்ணி மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டு மொத்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு எங்களுடைய திரை வாழ்வில், எங்களுடைய நிஜ வாழ்வில், எங்களுடைய காதல் வாழ்வில் மிக முக்கியமான படமாக இருந்த நானும் ரவுடிதான் படத்திலிருந்து சில கிளிப்பிங்ஸு, பாடல்கள், பாடல் வரிகள், ஸ்டில்ஸு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்பொழுது இது வரைக்கும் ஒரு 2 வருஷமாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பொழுது 2022 கல்யாணம் ஆச்சு சைமன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில். உண்மையிலே நயன்தாராவும் விக்னேஷனும் ஒரு கல்யாணம் அறிவிக்கிறாங்கன்னா அதை வந்து ஒய்எம்சிஏ மைதானத்தில் வச்சுருக்கணும். அது மவுண்ட் ரோட்டில் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுக்கு வந்து இந்த இதுவாக சொல்லலை, நான் வந்து ரொம்ப முடியாதவங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற இலக்கியவாதிகள்லாம் ஒரு சின்ன அரங்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மீடியாவை இறக்கி விட்டுட்டு அந்த சாப்பாடெலாம் டிஃபனுக்கெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கீழே தள்ளி உடச்சி பெரிய தகராறு ஆகி அப்புறம் பத்திரிக்கைலாம் வச்சுட்டு கல்யாணத்துக்கு யாரும் வராதிங்கன்ற சொல்கிற அளவுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தாங்க. வச்சு அது பெரிய இது ஆயிடுச்சு. அப்புறமா அதுக்கான காரணமாக தெரிஞ்சது வந்து அவங்களுடைய திருமணம் பரபரப்பாக எவ்வளோ காலம் திருமணம். இல்லை, உங்களுக்கு நயன்தாராவுடைய திரை வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளாவில் ஒரு திருவில்லா என்ற ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து மலையாளத்தில் ஒரு 2 படம் நடித்து அதன் பிறகு ஐயா படத்தில் அறிமுகமாகி ஐயா படத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணெலாம் காணாமல் போயிடுங்கள்லாம் சொல்லி அப்புறம் சந்திரமுகி வந்து அதன் பிறகு நயன்தாராவுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படங்கள்லாம் வந்து பல விஷயங்களில் போராடி எழுந்து இன்றைக்கி மேலே வந்திருக்கிறதுலாம் பெரிய விஷயம். இந்த சினிமாவில் பெண் டெக்னீஷியன்ஸ் ஏன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக மன ரீதியாக சமீபத்தில் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு லேடி ஒரு பெண் வந்து ஒரு இன்டர்வியூ ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு ரெஸ்ட் ரூம் கூட என்னால் போக முடியல. ஒரு மென்சஸ் டைமில் என்னால் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு நடிகையோடைய ரெஸ்ட் ரூமை ஒரு பெண்ணு தான் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கும்போது ஒரு காமனாக இருக்கிற ஒன்று அமுச்சு விட்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருன்னு அப்படின்னு. இது நடிகைகளுக்கும் பொருந்தும். வந்து நீங்கள் என்ன தான் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நினச்ச போது கேரவன் வந்து நிற்குது, பென்ஸ் காரில் வர்றோம், சொடக்கு போட்டால் எல்லா ஜூஸும் வருதுன்னு சொன்னாலும் அவர்களுக்கு பின்னாடியும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தான் இந்த 3 பக்க அறிக்கையிலும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க நயன்தாரா. ஆமாம் சார், அவங்க குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா, எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் எதுவும் கிடையாது, ஃபிலிம் பேக்ரவுண்டில் எதுவும் கிடையாது, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உழைச்சி தான் முன்னேறினேன், ஆனால் என்னோட இந்த உழைப்பை தடுக்கிற மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அது ஒரு குமுறல் தானுங்க. அதுக்கு ஒரு இதுவும் அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக உங்கள் அப்பா கஸ்தூர்ராஜா இருந்தார், உங்கள் அண்ணன் செல்வராக இருந்தார், நான் இல்லைன்னு பொழுது அதுதான் உங்களுக்கு. நீங்கள் பின்புலம் இருந்து வர்றவங்களே இன்னைக்கு காய்ச்சுன்னு காய்ச்சுவாங்கன்னா, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ வழிகளை வந்து நயன்தாரா தாண்டி வந்திருக்கணும். அதனால் வந்து ஒரு திருமணம் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்க ஒரு தம்பதியாக 2 பேரும் உயிர் உலகுன்னு 2 குழந்தைய எடுத்துக்கிட்டு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அதில் இது பண்ணுறாங்க, அவங்க ஸ்டில்ஸை போடுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு திருமணத்துக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன ஆகிட போது மிஞ்சி போனால் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தானே வரப்போகுது, இல்லை ஒரு 10 செகண்ட் கூட இருக்கட்டும், கொடுங்களேன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக. அந்த படம் வந்து ஒரு ஹிட் படம். தனுஷோடைய ஒண்டர்பார் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஹிட் படம் வந்து நானும் ரவுடி தான். அந்த நானும் ரவுடி தான் படம். அதுலேயும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படம் ஜெயிச்சதில் உங்களுக்கு வந்து காண்டாயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அவரோட ப்ரொடக்ஷன் தான், பட்டு அந்த படம் வந்து அவர் நடித்த படங்களை விட அதிகமான ஒரு வசூல், அதிகமான ஒரு பிளாக் பஸ்டர் ஆனது வந்து அவருக்கு ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது சினிமாக்காரர்கள் நான் எல்லாரும் சொல்ல, பெரும்பான்மையானவர்கள் வந்து வானவில் மாதிரி நீங்கள் வந்து தூரத்துலேருந்து தான் பார்க்கலாம், கிட்ட போய் நீங்கள் ரசிக்க முடியும், கிட்ட போக முடியாது, போனீங்கன்னா ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும். அது மாதிரி தான் வந்து தனுஷ் நீங்கள் இந்த மேடையில் நிற்கிறது, பவ்யமாக கை கட்டுறது, வணக்கம் சொல்கிறது, இது பண்ணுறது, இது போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நயன்தாரா சொல்லியிருக்கிறது தான். ஒவ்வொன்றா அக்கு வேறு ஆணி வேறு
பிரித்து இந்த 2 வருஷத்தை வலியோடு சேர்த்து இந்த 3 பக்கம் அறிக்கையை போட்டு வெளுத்துட்டாங்க வந்து. அது குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுல ஒரு 50% ரியல் லைஃப்பில் நல்லவனா இருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இதை தாங்க நான் ஒரு தடவை இதை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு இதில் அதுக்கு யாராவது தரப்புலேருந்து நம்ம மேலே கோபமாக வந்து பேசலாம் ஆரம்பித்தாங்க வந்து. நான் ஒன்றும் டேரிங்காக கூட சொல்லலை. நீங்கள் இங்கே பார்க்கறது வேற, நிஜத்தில் வேற. நீங்கள் தனுஷன் மட்டும் கிடையாது, பெரும்பான்மையாளர்கள் அப்படி தான் வந்து. ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் நான். அவர் என்னென்னா பேரை சொல்ல விரும்பலை நான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன்னா இவங்க கூட கேட்கலாம் பேரை சொல்ல விரும்பலைன்னா அது எல்லாருக்குமான ஒரு பாதிப்பாக மாறும் வந்து. அவர் வந்து என்ன பப்ளிசிட்டியே விரும்பாத ஒருத்தர்னு வச்சுங்களேன். அவர் காலையில் ஒரு தடவை போய் பார்க்க போனால் நான் முதல் முறை அப்போ தான் அவரை சந்திக்கிறேன். கோடம்பாக்கத்தில் ரங்கராஜபுரத்தில் போய் உட்காந்து காலை வாங்க தம்பி உட்காந்துட்டோன்னா ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு பவ்யமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னையா நீங்கள், நான் ஜெமினி மேம்பாலம் கீழே பார்த்தேன், போஸ்டரே இல்லை. இங்கே பார்த்தேன், போஸ்டர் இல்லை. உங்களுக்கு எப்படி போஸ்டருக்கு நான் வந்து ஒரு போஸ்டருக்கு ₹1 எப்படி கொடுப்பேன்? நான் 25 காசு தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. என்னங்க வந்து என்னன்னா இவருக்கு இவரே போஸ்டர் அடித்து ஆளை வச்சு ஒட்டிக்கிறாரு. அதை ஒட்டினாரா இல்லையான்னு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிறாரு. யாரும் ஒட்ட காணாமோ ஒட்டினாங்கன்னு தெரியும். அவங்க கூட ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. ஒரு போஸ்டருக்கு ₹1 25 பைசா தான் கொடுப்பேன்னு. அப்போ அவருடைய முகம் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என் ஸ்டில்லெல்லாம் போடாதீங்கன்ற ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து. இதுதாங்க வந்து அதை தான் நயன்தாரா சொல்லியிருக்காங்க. நீ ஸ்டேஜில் பார்க்குறதுல 50% கீழே நடிங்க, நீங்கள் காட்டுங்க அப்படின்னு. அது இதை விட நம்ம இழுக்கிறதுக்கு வேணும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரு மேம்போக்காக தான் சார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதை எப்படியாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து நான் வளர்ந்தது உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு சூப்பர் ஸ்டாருன்ற ஒரு இது கிடைச்சது உங்களுக்கு பிரச்சனை, என்னோடய படம் எல்லாம் வெற்றி பெறுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் நீங்கள் வந்து இந்த இதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டாங்களே சார். அது எப்பயுமே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எதுவும் அக்யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து 3 பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கிறது வந்து அந்தளவுக்கு தில்லா பண்ணியிருக்காங்க. தில்லை தாண்டி இந்த ஸ்ட்ரைட்டாக அடிச்சதுக்கு நீங்கள் சொல்கிறது ரைட் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்பொழுது எதையும் டேரிங்காக அடிச்சிட்டோம்னா ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு வராது. அவங்களை அப்படியே ஓரம் கட்டி ஊருக்கு அமைச்சிடுவாங்க. அது நிச்சயமாக வாய்ப்பே தர மாட்டாங்க. குறும்படத்தில் கூட நடிக்க வைக்க மாட்டாங்க. இது உண்மை வந்து. ஆனால் அவங்களுக்கு நமக்கு திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க வந்துச்சு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இதுக்கப்புறம் வர வாய்ப்பெல்லாம் என்னென்னு ஒரு கட்டம் ஒன்று. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ரைட்டான அடிக்கான காரணம் என்னன்னா 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுது. அதுதான் 2 வருஷமாக கேட்குறாங்க. அதில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஏதோ விட்டுருக்காங்க பொழுது, கிளிம்ஸ் வீடியோ ட்ரெய்லர். அதுலேருந்து ஒரு 3 செகண்ட் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி கேட்டு லீகலாக நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. அதில் இன்னும் காண்டாகிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தினுடைய வலியினுடைய வெளிப்பாடு தான் நயன்தாராவுக்கு இப்படி வந்து கொட்டியிருக்காங்க. அது டேரிங்காக அடிச்சிருக்காங்க. அது வந்து சார் எப்போவுமே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த ப்ரொடியூசருக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னா அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் எடுத்துக்குவாங்க. 4 ரவுடி தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக அவர் வந்து தனுஷ் அவர்கள் வந்து நிறைய இடத்துல தப்பாக பேசியிருக்காரு, நான் ஃபிலிம்ஃபேர் 2016 வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்களே சார். அவரோட படத்தை அவர் தான் சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் தப்பாக பேசுறதுக்கு? இதுதாங்க வந்து இது எல்லாருக்கான இந்த குணம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு சில பேர் தனுஷ் மாதிரியான ஒரு சில பேருக்கு வந்துடும். ஏன்னா நயன்தாரா போட்டுக்கிறது பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது வந்து. ஏன்னா ஒரு படம் சொன்ன மாதிரி ஓடனா நீங்கள் தான் தயாரிப்பாளர், இந்த படம் ஓஹோன்னு ஓடினீங்கன்னா படம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடுவீங்க. ஏன்னா அவ்வளோ லாபம் சம்பாதிச்சு கொடுத்துரு. இவர் அப்படியே டோட்டலாக வேறு மாறி இருக்காருன்னா இவருடைய கோபம் எங்கே போயிருக்கு? விக்னேஸ்வரன் மீது போயிருக்குது, விஜய் சேதுபதி மேலே போயிருக்குது, நயன்தாரா மேலே போயிருக்குது. அவங்களாம் நல்லது தானே சார் பண்ணாங்க. நல்லது பண்ணாலும் பேர் சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? பார்த்தீங்களா? இதுதான் இப்போ வந்து தனுஷுக்கும் சிவகார்த்திகமான பிரச்சனை எதுன்னு இதுலேயே நம்ம சொல்ல தேவையில்ல. இதுலேருந்து தெரியுது வருது இல்லை, சிவகார்த்திகனும் வாயை திறக்கலை, ஆனால் நல்லது தான் கடந்து போயிடுது. இது அதுவும் குறிப்பாக அந்த அறிக்கையில் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நான் உங்களுடைய ஒரு முழு முகத்தை பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னப்போ நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து தயாரிப்பாளர், நீங்கள் ஒன்றும் அரசர் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அந்த மேடையில் பார்க்குறது, அப்புறம் அந்த விபூதி பூசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வேறங்க வந்து நிஜத்தில் வேற மாதிரியான ஒரு நபர் தான். அதை தான் வந்து நாம் சொன்னோம்னா அதை வந்து நீ வந்து தனுஷுக்கு ஆகாதவன், உனக்கு வந்து இது நமக்கு ஒன்று தனுஷுக்கு ஆகலாம் ஒன்றும் கிடையாது. வந்து தனுஷால் கண்ணீர் வடித்தவர்களும் உண்டு, வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இதுவானவங்களும் உண்டு. குறிப்பாக இந்த மாதிரியான நடிகைகள் நிறைய காயப்பட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நயன்தாரா இந்த அறிக்கையை வந்து டேரிங்காக அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா என்ஓசி இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். படத்துக்குனா ஓகே,
பட் ஒரு 3 செகண்டு, அதுவும் அவங்க மொபைலில் எடுத்த வீடியோவுக்கே 10 கோடியா சார்? கேட்கும்போதே நமக்கு இதாக இருக்குது. அது என்னென்னா நிறைய சோஷியல் மீடியாவில் அது இருக்குன்றாங்க. அதில் என்னென்னா சோஷியல் மீடியாவில் இருக்குது, நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் போட்டு நீங்கள் காப்பிரைட் கொடுங்களேன்றாங்க. வந்து நான் வந்து லீகலாகவே சந்திச்சுக்கிறேன்றேன். அது ஒட்டுமொத்தமாக பாருங்கள், இந்த ஒரு 3 செகண்டு என் மொபைலில் எடுத்தது கண்டென்ட் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு மொபைலில் உங்கள் ஏரியாவில் எடுக்கிறாங்க, நீங்கள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி காப்பிரைட் பிரச்சனையாக மாறும்? அப்படி 3 செகண்டு ஒட்டுமொத்தமாக இந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு தாண்டி இந்த கல்யாணத்தின் மீது தனுஷுக்கு ஏதோ பெரிய வெறுப்பு இருந்தது. அது விக்னேஷன் மீது ஏற்பட்ட வெறுப்பா, கல்யாணத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பான்னு தெரியல. அந்த வெறுப்போடைய வெளிப்பாடு தான் நான் வந்து கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னது. அந்த கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னதனுடைய இறுதி கட்டமாக இதுக்கப்புறம் போடா என்ன ஆச்சு வந்து அதான் மலையை போட்டு கட்டி இழுப்போம் வந்தால் இது போடா அப்படின்னு அந்த மாதிரியான அறிக்கை தான் நயன்தாரா போல்டாக அடிச்சு விட்டாச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நயன்தாரா எந்த இடத்திலும் ஒரு அதிர்ந்து கூட எங்கேயும் பேசுனது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. வந்து ஒரு தன்னுடைய என்ன சொல்கிறது வந்து ஒரு தன்னுடைய திமிர்த்தனத்தை கூட எங்கேயும் காட்டினது கிடையாது. அவங்க மேலே 1000 விமர்சனங்கள்லாம் இதெல்லாம் கூட இருக்கலாம், வந்து எங்கேயும் காட்டினது கிடையாது. நான் லேடி சூப்பர் ஸ்டாருங்க, ஏன் தயாரிக்கிற படத்துக்கு நான் ப்ரொமோஷனுக்கு வருவேன், நான் நடிக்கிறதுக்கு படத்துக்கு வரமாட்டேன், ஏறக்குறைய ஒரு பொம்பளை அஜித்தும் கூட சொல்லலாம் அவங்கள. அப்படி இருக்கிற நான் வந்து ரைட் அப்படின்னு அது அவங்களுடைய பர்சனல். அது இதெல்லாம் மீறி எந்த இடத்துலையும் யாரையும் விமர்சனம் பண்ணதும் கிடையாது, யாருக்கு எதிராகவும் பேசுனதும் கிடையாது. நயன்தாரா இன்னைக்கு ஒரு 3 பக்க அறிக்கையாக கொட்டி குமுறி இருக்காங்கன்னா, இது மாதிரி கேமரா முன்னாடி நயன்தாரா உட்கார வச்சு பேச வச்சா எவ்வளோ கொட்டுவாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு டாக். அது சார் எனக்கு கேட்க வேண்டியது என்னென்னா, தமிழில் வந்து ஏகப்பட்ட இது வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் நடுவில் வந்து ஒரு ரஷ்யன் வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அது ஒரு நிமிஷம் சார், அறிக்கையை டீகோட் பண்ணிட்டீங்களா சார்? அதை பார்க்கும்போது அது மட்டும்தான் வித்தியாசமாக தெரிஞ்சது. ஏன் தமிழில் ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது இது என்னன்னு எனக்கும் தெரியல. இது எப்படி தெரியல, எனக்கு என்ன தெரியல சார், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கூகுள், நம்ம எப்பயுமே கூகுளை நம்பி தான் இருக்கோம். அதனால் ஷார்டன்ஃப்ரைடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்க, டிரான்ஸ்லேட்டில் போட்டோம்னா அது வந்து சந்தோஷத்தை அளிக்கிற விஷயம் அப்படி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நயன்தாராவோட சந்தோஷத்தை வந்து தனுஷ் வந்து அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஹார்ஸாக பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா சார் இந்த விஷயம்? இல்லை, ஒரு வழி தானேங்க உங்களுக்கு. ஒரு திருமணம் தானே, வந்து திருமணம் அவங்க கூட லவ் பண்ணுறாங்க, இவங்க கூட இது பண்ணுறாங்கன்னு கிசில் மாட்டி வந்து கடைசியில் விக்னேஷ் தான் தன்னுடைய ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு துணை வேணும், 2 குழந்தைங்க இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, உங்கள்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்கலாம், மகிழ்ச்சி கார் இருக்கலாம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்கலாம், எக்மோருக்கு எதிராக அவ்வளோ பெரிய வீடு இருக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு நமக்கான ஒரு துணைன்னு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இதை அந்த மெமரிபிளான ஒரு விஷயம் அது. அந்த திருமணத்தை வந்து ஒன் டைம் தானே அது. வந்து அதில் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம், ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு முக்கியமான படம் நிறைய பேர் கூட சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. அது ஏங்க இந்த படம் எதுவும் இல்லைன்னா நாங்கள் வேறு உங்கள் படம் நடித்ததெல்லாம் அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கை, திரை வாழ்க்கை, என்னுடைய காதல் வாழ்க்கை, எங்களுடைய திருமண வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்னு. அதில் ஞானரவுடி ரொம்ப முக்கியமான படம். அந்த படம் வந்து ஏன்னா இவங்களுக்கு அந்த ரவு ஸ்டார்ட் ஆனதே அங்கே தான், விக்னேஷ்வனுக்கும் நயன்தாராவுக்கும். அப்படின்பொழுது அதுலேருந்து கொடுக்குறதுல என்ன இருக்குது, கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதை கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சிருக்காங்க. அந்த கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு வெளுத்துருக்காங்க 3 பக்கம் அறிக்கை. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா, லப்பர் பந்தில் வந்து விஜயகாந்த் சாரை வந்து நல்ல பயங்கரமாக காமிச்சதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் எதுவுமே காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டோம், விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பொது சொத்து மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பெருந்தன்மையான மனசு வந்து தனுஷ் அவருக்கு இல்லை அப்படின்னு எடுத்து சூப்பரான இது. ஏன்னா கோட்டில் விஜயகாந்தை நாங்கள் யூஸ் பண்ணணுன்னே ஆளுக்கு நாங்கள் வந்து விஜயகாந்தை பெருமை சேர்க்குறோன்னு இருக்கிற உப்மா கம்பெனி படங்கள்லாம் வந்து எடுத்து இது பண்ணோம். இவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா எந்த விதத்தில் விஜயகாந்த் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா. அவர் வந்து ஒரு ஆளுமையான ஒரு மனிதராக இருந்து இறந்து இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்பொழுது உடனே அறிக்கை கொடுத்தாங்க, எங்ககிட்ட இருந்து NOC வாங்காமல் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ரப்பர் பந்தே முதல்ல கொடுக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க போய் போட்டு காமிச்சிருக்காங்க. காமிச்ச பிறகு ரொம்ப நெகிழ்ச்சியாகி போய் நீங்கள் கேப்டனை நல்ல விதத்தில் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இது வந்து கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனசு தாங்க பெரிய மனசு. இதுதான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அது இல்லாமலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த போர்ஷன் இல்லாமையே ரிலீஸ் பண்ணுறோம், நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு நீங்களே வந்து ஒரு அமைதியை தேடிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கடைசியாக பஞ்ச் என்னென்னா ஓம் நம சிவாய தான். ஏன்னா அவங்க வந்து சொன்னது என்னென்னா,
நீங்கள் கோர்ட்டில் வந்து 10 கோடிக்கு கேஸ் போடுங்க, 3 செகண்டுக்கு 10 கோடி கேஸ் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அதுலேயே மென்ஷன் பண்ணியே போட்டாங்க. இந்த ஓம் நம சிவாயால பஞ்சில் முடிச்சிட்டாங்க. இது சரியான பஞ்சு தான் அது. ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா பட்டப்பட்டியாக விதிலாம் அடிச்சு அது அவங்களுடைய விருப்பம். அது நீங்களும் ஒரு கடவுளை கும்பிடக்கூடியவர், நீங்களும் ஒரு இந்து மதத்தில் சிவனை கும்பிடக்கூடியவர், நீங்கள் வெளியே வரும்போதெல்லாம் அப்படி தான் இருக்கக்கூடியவர். சிவனே பார்த்துப்பாரு, ஓம் நமச்சிவாய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடறோம் அப்படின்ட்டு ஒரு ஒட்டு மொத்தமாக நயன்தாராவுடைய கடைசி குமுறலாக தான் அதை வந்து நான் பார்க்குறேன். அந்த வெட்டிங் ஃபேரிடைலை வந்து நம்மளும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த இன்டர்வியூவில் அதுக்கு ஒரு வீடியோ போடும். சரி, கண்டிப்பாக சார். நன்றி சார். வணக்கம்.